நான் கிருஷ்ணராஜ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய ஒரு காணொலி. தொடர்ந்து வேலைகள் இருந்ததுனால வீடியோ செய்ய முடியல. முதல்ல அதுக்கு மன்னிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் தியரி பற்றி நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். நம்ம சேனலில் ஸ்ட்ரிங் தியரி பற்றி நம்ம கிட்டத்தட்ட 2018 நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம். அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த வீடியோவை நான் பார்க்குறேன். நம்ம ஏற்கனவே இயற்கையில் இந்த ஒரு ஃபிபனாச்சி சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க மேத்தமேட்டிக்ஸில். ஒரு சூப்பர் டிசைனிங் ஆர் ஒரு இன்டெலிஜென்ட் டிசைனிங். இப்போ கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி, இல்லை நம்மள மாதிரி நாத்திகர்கள் கடவுள் இல்லை, சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நம்மள கூட வாழ்ந்து அந்த மெய்ஞானத்தை அடைந்தவங்களும் நம்ம சித்தர்கள்னு சொல்றோம். கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு உயர் சக்தி மேபி இருக்கலாம், ஆனா உருவமா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரா, இல்ல ஒரு ஆணா, ஒரு பெண்ணா, ஒரு விலங்கா, இப்படியெல்லாம் வழிபடுறது கொஞ்சம் கேள்விக்கு உள்ளானது அப்படின்னு சொல்றோம். ஆனா அறிவியல் படி இதை நம்ம இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பல பேர் பேசியிருக்காங்க, நம்ம மட்டும் இல்லை. இந்த கோல்டன் ரேஷியோ படி இயற்கையில இப்போ ஒரு கடலுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு சிப்பில ஆகட்டும், ஒரு சங்குல ஆகட்டும், இல்ல ஒரு ஹரிக்கேன் புயல் ஆகட்டும், இல்ல ஒரு அமெரிக்காலாம் வரக்கூடிய அந்த ஒரு டொரண்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சூறாவளி, அதுல இப்படி இயற்கையில ஒரு பூவுல, சன்ஃபிளவர்ல, இப்படி இயற்கையில வரக்கூடிய ஒரு டிசைன், ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன், இதை நம்ம கோல்டன் ரேஷியோன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்ஸையும் பிசிக்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மர்மம், ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்ட இந்த அகின்ட்ரா கோட்ஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000ல ஜேம்ஸ் ஃபாக்ஸ் மற்றும் ஜிம் கேட் அப்படின்னு 2 இயற்பியலாளர்கள், பிசிசிஸ்ட் இணைந்து சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்றாங்க. அதாவது இந்த நம்ம டைமென்ஷன், இப்போ நாம் இருக்கக்கூடிய 3 டைமென்ஷன், இந்த 3 டைமென்ஷன்ஸ்க்கும் ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கும் தொடர்புகள் ஏற்படுத்துறதுக்கான சில, அதாவது தொடர்புகள் ஏற்படுத்துறதுனா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம சொல்ல முடியாது, சில விஷயங்கள். அதாவது ஏன் நம்மளால ஹையர் டைமென்ஷன்ஸ், இப்போ மோர் தென் 11 டைமென்ஷன்ஸ் இருக்கு, மனித மூளையால ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் சயின்டிஃபிக்கலா ஒத்துக்கக்கூடிய ஒரு ஃபேக்டா இருக்கு. ஆனா ஏன் அந்த ஹையர் டைமென்ஷன்ஸை நம்மளால தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரிங் தியரியிலையும் குவாண்டம் பிசிக்ஸ்லயும் ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஆனா அதை ஆராயறதுக்கான ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்படுதா, இல்ல வெளிப்படையா அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கப்படுதான்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறிதான். அப்படி ஒரு ஆராய்ச்சின்னு இதை நேரடியா சொல்லிட முடியாது. பிசிக்ஸ் ரிசர்ச் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப CERN மாதிரியான இடங்கள்ல என்ன பண்றாங்க, LHCன்னு சொல்றாங்க, லார்ஜ் ஹாட்ரான் கொலைடர். இந்த கொலைடர்ல ஆட்டம்ஸை ரொம்ப வேகமா மோத விட்டு அதன் மூலமா சில துகள்கள், கடவுள் துகள், காட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்றோம், இதை கண்டுபிடிச்சு ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், நம்ம பிரபஞ்சத்துல ரொம்ப சின்ன சின்ன பொருட்களால தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பொருட்களை வச்சுதான் இந்த லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ், நம்மள மாதிரி எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம உடம்புலயும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நார்மலான சயின்ஸ். ஸோ இந்த LHC மாதிரியான ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கொலைடர் பயன்படுத்தி இயற்பியல்ல பல புது விஷயங்களை கண்டுபிடிக்கவும், பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் நடந்திருக்கதாக சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கவும் முயற்சி பண்றாங்க. அப்படி நியூக்ளியர் பிசிக்ஸ்லயும் தியரட்டிக்கல் பிசிக்ஸ்லயும் இந்த அகின்ட்ரா கோட்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு கண்ணுக்கு புலப்படக்கூடிய, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னா, அந்த ரெக்டாங்கிள்ங்கிறது ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப், சர்க்கிள்ங்கிறது ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப். அந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஒரு சூப்பர் சிமிட்ரின்னு சொல்றாங்க. அதுதான் நான் முதல்ல கோல்டன் ரேஷியோன்னு சொன்னேன் இந்த வீடியோனுடைய தொடக்கத்துல. கொஞ்சம் இதெல்லாம் புரிந்து கொள்றதுக்கு கடினமான விஷயங்கள் தான். சூப்பர் சிமிட்ரினா என்னன்னா, இயற்கையில நம்ம உடல், இப்போ பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களே பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ல அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சில ஷேப்ஸை ஒத்து இருக்கிறது. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன பூக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோஸ், ஒரு பூக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூறாவளி, டொர்னாடோ அப்படின்னு சொல்றாங்க, இந்த டொர்னாடோவில் இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பு, இந்த மாதிரியான கனெக்டிவிட்டி. இப்போ பூங்கிறதோ ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட், இல்லை ஒரு சீஷெல், சங்குங்கிறதோ ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட். இந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைனு பிரபஞ்சத்துல அவுட்டர் ஸ்பேஸ்ல பூமிக்கு வெளியே மட்டும் இல்லை, மொத்த பிரபஞ்சத்திலையும் இது இருக்கு அப்படிங்கிறது கோல்டன் ரேஷியோ. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த அகின்ட்ரா கோட்ஸ்னு சொல்றாங்க. இதை பத்தின ரிசர்ச்சர்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கா, இல்லை இதை பத்தி யாராவது பேசியிருக்காங்களாங்கிறதும் தெரியல. நான் இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்ல இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணமும் இந்த அகின்ட்ரா கோட்ஸ் தான். ஏன்னா இது யூனிக்கான விஷயமா படுது.
நம்ம உலகத்துக்கும் நாம காணக்கூடிய இந்த உலகத்துக்கும் கண்ணுக்கு புலப்படாத உயர் பரிமாணங்களுக்கும் ஹையர் டைமென்ஷன்ஸுக்கும் இப்ப ஏலியன்ஸ் இருக்காங்க, ஏலியன்ஸ்ங்கிறவங்க வேற பிளானட்ல இருந்து வராங்க அப்படின்னா ஏன்பா நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க? ஏன் நம்ம 9 பிளானட்ஸ்ல ஏலியன்ஸே இல்லையா? எக்ஸோ பிளானட்ஸ்ல ஏலியன்ஸே இல்லையா? எதனால ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னால கண்டுபிடிக்க முடியல? எதனால வாயேஜர்னால கண்டுபிடிக்க முடியல? இப்படிங்கிற ஒரு பார்வையை தாண்டி அறிவியல் ரீதியா வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற பார்வையை தாண்டி அறிவியல் ரீதியா ஹையர் டைமென்ஷனல் பீயிங்ஸா ஏன் அவங்க இருக்கக்கூடாது? நம்ம ஏற்கனவே லைட் பீயிங்ஸ் பத்திலாம் பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு கியூரியாசிட்டியை கிண்டில் பண்ணக்கூடிய ஒரு தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர இதுதான் உண்மை அப்படின்னு கிடையாது. ஆனா அக்கின்ட்ரா கோட்ஸ்ங்கிறது இன்னைக்கு அறிவியலால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த அக்கின்ட்ரா சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடான கானால பல பல ஆயிரக்கணக்கான வருஷங்களா பயன்படுத்தக்கூடிய பாறை ஓவியங்கள்ல இந்த சிம்பிள்ஸ் இப்ப நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா நெட்வொர்க்ல நம்ம வந்து இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் எமோஜிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே சிம்பிள்ஸ் தான். ஸோ இதை வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே சுமேரியன் நாகரிகத்திலையும் இப்ப நம்ம சொன்ன இந்த ஆப்பிரிக்க நாடான கானாவில் இருக்கக்கூடிய இந்த அக்கின்ட்ரா சிம்பிள்ஸ் அப்படிங்கிற அதுல இருந்து அந்த பேரை இதுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கோட்ஸ் இருக்கலாம் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இருக்கலாம் அப்படிங்கிறத விட நாம பார்க்கக்கூடிய இந்த பிசிக்கல் ரியாலிட்டியில ஒரு உருவம் இருக்கு, அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இயற்கையிலும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய, அதாவது பிசிக்கல் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ்க்கும் சூப்பர் சிமெட்ரி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் சிமெட்ரியும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த அக்கின்ட்ரா கோட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லலை. சொன்ன மாதிரி மைக்கேல் ஃபாக்ஸ் மற்றும் ஜிம் கேட்ஸ் 2 விஞ்ஞானிகளும் CERN நமக்கே தெரியும் நம்மளுடைய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை, இந்த நடராஜர் சிலையினுடைய அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த நடராஜர் சிலையினுடைய ஒரு ஐடியால ஒரு நியூக்ளியர் பிசிக்ஸுடைய மையமா இருக்கக்கூடிய CERNல வச்சுதான் ரிசர்ச்சர்ஸ் பண்றாங்க. இந்தியாவுடைய கொடையா அது அங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அட்டாமிக் பிசிக்ஸ்லயும் நம்ம ஏற்கனவே இந்த பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு அணு என்பது ஒரே நேரத்துல பருப்பொருளாகவும் பார்ட்டிகலாகவும் அலையாகவும் வேவாகவும் பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு தெரியும். இதுவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். மல்டிபிள் ரியாலிட்டிஸ் ஒரே நேரத்தில் இப்போ வந்து ஏன் டைம் டிராவல் பண்ண முடியல, ஏன் வந்து இங்க இருந்து இப்போ நம்ம 2024ல இருக்கோம், ஏன் 2000க்கு போக முடியல அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. ஏன் ஃபியூச்சருக்கு மட்டும் தான் போக முடியும், நீங்க ஒளியினுடைய வேகத்தோட லைட்டோடைய ஸ்பீடை விட வேகமா டிராவல் பண்ணீங்கன்னா டைம் டிராவல் பண்ண முடியுது, ஃபியூச்சருக்கு தான் போக முடியும், பாஸ்ட்டுக்கு ஏன் போக முடியல அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அந்த டைம் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியே ஒரே நேரத்தில் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியது தான். அந்த பாஸ்ட், யுவர் பிரசன்ட் அண்ட் யுவர் ஃபியூச்சர் எவ்ரிதிங் கோஎக்ஸிஸ்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கூட இந்த அக்கின்ட்ரா கோட்ஸ் வந்து விடை அளிக்கலாம் ஃபியூச்சர்ல. இப்போ ஏஐ பத்தி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா ஏஐன்னு ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்பியிருப்போமான்னு தெரியல. அந்த மாதிரி இந்த அக்கின்ட்ரா கோட்ஸ்ங்கிறது இட் ஹஸ் ஓப்பன் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படி சொல்லலாம். இது ஒரு கியூரியஸான மற்றும் புது விஷயமா இருந்ததுனாலையும் நம்ம வந்து வெறும்னே சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டுமே பேசிட்டு இல்லாம இதை ரியாலிட்டியில எப்படி கொண்டு வர்றது, இல்லை இதை வந்து எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி பேசுற ஒரு கம்யூனிட்டியா இருக்கணுங்கிறதுனால நான் இதை இங்க பகிர்ந்துக்கிட்டேன். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் AKINDRA அக்கின்ட்ரா கோட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காலையில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். ஆல் தி பெஸ்ட்.